இந்த அர்ஜுன் தன்னுடைய மனைவி பாரதி அவங்களோட 2 குழந்தைகள் 2 பெண் பிள்ளைகளோட லண்டன்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. லண்டன்ல அர்ஜுன் வந்து பர்னிச்சர் ஷாப் வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. தன்னுடைய மனைவியையும் குழந்தைகளையும் அர்ஜுன் அவ்வளோ நேசிச்சிருக்காரு. அதுக்கு உதாரணமா அவரோட போட்டோஸ் நிறைய ஷேர் ஆகுது. அதை பார்த்தாலே புரியுது. நிறைய சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காரு. தன்னோட மனைவிக்கு நிறைய சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காரு. பர்த்டே அன்னைக்கு, உமன்ஸ் டே அன்னைக்கு, ஸ்பெஷலான மூமெண்ட்லாம் அன்னைக்கு என்னைக்கெல்லாம் நிகழ்ந்தோ அன்னைக்கெல்லாம் வந்து மனைவிக்கு நிறைய சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோலாம் பார்க்கும்போது நமக்கே உண்மையிலே கண் கலங்குது. பட் யார் கண்ணு பட்டுச்சோ இல்லையோ, கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி மனைவி பாரதிக்கு வந்து கேன்சர் பாதிப்பு ஏற்படுது. அதனால ரொம்ப உடைஞ்சு போயிடுறாங்க. ஆனா அப்படியுமே தன்னோட மனைவியை அவ்வளோ கேர் எடுத்து அர்ஜுன் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனா கடந்த மே மாதம் 26ஆம் தேதி சிகிச்சை பலனளிக்காம அர்ஜுன் மனைவி பாரதி உயிரிழந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 4 வயசுலயும் 8 வயசுலயும் இருக்கிற மகள்களுக்கு தந்தையா மட்டும் இல்லாம தாயாவும் மாறின அர்ஜுன் தன் மனைவியோட அஸ்திய சொந்த ஊரான குஜராத்ல இருக்கக்கூடிய நதியில கரைக்கணும். அதுக்காக நான் குஜராத் போயிட்டு சீக்கிரம் திரும்ப வந்துடுறேன். அதுதான் உங்க அம்மாவோட கடைசி ஆசை அப்படின்றத சொல்லிட்டு குஜராத் வந்திருக்காரு அர்ஜுன். சோ இந்தியா வந்து மனைவியோட கடைசி ஆசையை நிறைவேற்றிட்டு இனி தன்னுடைய மகள்களுக்கு அம்மாவாவும் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பல கனவுகளோட ஃபிளைட் ஏறி இருக்காரு அர்ஜுன். ஆனா அந்த நொடி அவ்வளோ கொடூரமா கடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. 16 நாளுக்கு முன்னாடி அம்மாவை இழந்த 2 மகள்களும் இப்ப அப்பாவையும் இழந்து லண்டன்ல தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பத்தி நினைச்சா யார் மனசுதான் கலங்காம இருக்கும்.